டிமாண்ட் ஏற்றும் கூட்டணி கட்சிகள் கிறுகிறுக்கும் அறிவாலயம்ன்றது தான் இந்த கட்டுரையோட தலைப்பு. தொடர்ந்து ஸ்டாலின் இப்போ ஒரு மாதமாக பேசுறதில்ல, அதுக்கு முன்பு வரை திரு ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து பேசியது என்னவென்றால், இந்த கூட்டணியை உடைக்க முடியாது, கூட்டணி தான் திமுகவின் பலம், இந்த கூட்டணி கட்சிகளைத்தான் கேடயமாக பயன்படுத்தி கொண்டு 4 ஆண்டுகளாக பயணம் செய்து வருகிறதுன்றதை நம்ம தொடர்ந்து பார்த்துருக்கோம். திராவிட மாடல் ஆட்சின்லாம் சொல்கிறீங்க, நாங்கள் இல்லாமல் இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்துருக்குமா? இப்போ நாங்கள் இல்லாமல் மீண்டும் இந்த திராவிட மாடல் ஆட்சியை உங்களால் நடத்த முடியுமா? ஸோ அதே போல் விகடன் ஒரு கவர் ஸ்டோரி போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக தலைகிருக்க வைக்கும் கூட்டணி கட்சிகளின் டிமாண்டு அப்படின்னு சொல்லிட்டு அதில் ரொம்ப டீட்டெயிலாக எழுதியிருக்காங்க. ஒவ்வொரு கட்சியும் இந்த நேரத்தில் எலெக்ஷனுக்கு இன்னும் 10 மாதங்கள் இருக்குது, ஆனால் இப்போவே ஒவ்வொரு கட்சியும் தங்களுக்கு எத்தனை சீட்டு வேணும்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ், அதே போல் மதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், இஸ்லாமிய இயக்கங்கள் சொல்லிட்டு எல்லாமே மூளைக்கு ஒரு பக்கமாக புரண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இது திமுக தலைமை எப்படி பார்க்கும்? டிமாண்ட் ஏற்றும் கூட்டணி கட்சிகள் கிறுகிறுக்கும் அறிவாலயம்ன்றது தான் இந்த கட்டுரையோட தலைப்பு. துரைராஜ் குணசேகரன், பொன் குமரகுருபரன் மற்றும் தனசேகரன் ஆகியோர் எழுதியிருக்கிறார்கள். தொடர்ந்து ஸ்டாலின் இப்போ ஒரு மாதமாக பேசுறதில்ல, அதுக்கு முன்பு வரை திரு ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து பேசியது என்னவென்றால், இந்த கூட்டணியை உடைக்க முடியாது, கூட்டணி தான் திமுகவின் பலம், இந்த கூட்டணி யார் நினைத்தாலும் உடைக்க முடியாது அப்படின்ட்டுலாம் தொடர்ந்து அது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அந்த கூட்டணியில் இருக்க கட்சிகளே பேசினாங்க இல்லைங்களா? இப்போது தேர்தல் நெருங்குது, இது இப்படித்தான் டெவலப்மெண்ட்டு வரும். திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த கூட்டணி கட்சிகளைத்தான் கேடயமாக பயன்படுத்தி கொண்டு 4 ஆண்டுகளாக பயணம் செய்து வருகிறதுன்றதை நம்ம தொடர்ந்து பார்த்துருக்கோம். ஆளுநரோட ரொம்ப வேகமாக மோதல் நடந்து கொண்டிருந்த சமயத்தில் எல்லாம் ஆளுநருக்கு கருப்பு கொடி காட்டுற வேலையெல்லாம் கூட்டணி கட்சிகிட்ட கொடுத்துருவாங்க. பார்த்துருக்கீங்களா? கம்யூனிஸ்ட்டு கொடுத்துருவாங்க, விசிகே வந்துடுவாங்க. கூட்டணி கட்சிகள் பூரா கருப்பு கொடி காட்டிட்டு ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்திட்டு இருப்பாங்க. இவங்க போய் அப்பாவும் பையனும் அங்கே உள்ள மட்டன் சமோசா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, தேநீர் விருந்தில் கலந்துக்கிட்டு. அதே போல் மத்திய அரசை கண்டிப்பதாகட்டும், இடஒதுக்கீடு குறித்து பேசுவதாகட்டும், மும்மொழி கொள்கையை எதிர்ப்பதாகட்டும், இது போல் பல்வேறு விவகாரங்களுக்கு கூட்டணி கட்சிகளை பயன்படுத்தி கொண்டு வந்தார். இல்லை, அவங்க எப்படின்னா இப்போ இஸ்லாமிற்கு ஏதாவது ஒரு விஷயம் சென்ட்ரல் நடக்குதுன்னா அதை காங்கிரஸ் வச்சு டிஃபெண்ட் பண்ணுவாங்க, எதிர்ப்பாங்க. தலித்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா விடுதலை சிறுத்தைகள், அதே போல் தொழிலாளர் போராட்டம், அதே போல் போக்குவரத்து இருக்காங்களே அந்த சங்கம் மூலமாக சிஐடி மூலமாக ஏதாவது பிரச்சனை வந்தால் கம்யூனிஸ்ட்டுகளை வச்சு ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவாங்க. அப்போ இஸ்லாமிய இயக்கங்களுக்கு இப்போ வக்பு வாரியம் அந்த மாதிரி போர்டு வருதுன்னா இஸ்லாமிய இயக்கங்கள் அவங்க முன்னாடி நிற்பாங்க. ஸோ திமுகவுக்கு ஒரு கேடயமாக இருக்கிறது கூட்டணி கட்சிகள் தான். இவர் திரு சிபிஎம் செக்ரட்டரி திரு சண்முகம் அவர்கள் 2021 அதிக தொகுதிகளை கேட்டோம், குறைந்த தொகுதிகளே ஒதுக்கப்பட்டன, ஆனால் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்றுவிடக்கூடாது என்ற கொள்கையின் அடிப்படையில் குறைந்த தொகுதிகளை ஏற்றுக்கொண்டோம், அதே அணுகுமுறை இந்த தேர்தலிலும் தொடரக்கூடாது, தமிழ்நாட்டில் நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்ட போதும் திமுக தனித்து நின்று வெற்றி பெறுவது சாத்தியமில்லைன்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு அசர்ட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்கணும். அது திமுக நலத்திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தினாலும் கூட்டணி கட்சிகளின் துணை இல்லாமல் இதை திமுக வெற்றி பெறுவது என்பது சாத்தியமில்லைன்றது. ஏன்னா இதுதான் உங்களோட பலம் மற்றும் பலவீனம்ன்றதை கூட்டணி கட்சிகள் புரிந்து கொண்டு விட்டன. இன்றைக்கி எதிர்முகாமில் என்ன நடக்குதுன்றதை நம்ம பேசிகிட்டு இருந்தோம். பாரதிய ஜனதா கட்சியே கூட்டணி ஆட்சின்னு சொல்லி அந்த கூட்டணியில், அதிமுக கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதே போல் திமுகவுக்கு இந்த கூட்டணி எவ்வளவு பலமோ அதே போல் பலவீனம் எதுன்னா, கூட்டணி கட்சிகளை அனுசரித்து போகவில்லை என்றால் திமுக மன்னிக்கவும். இன்றைக்கி திரு சண்முகம் அவர்கள் வெளிப்படையாக இந்த குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். திரு சண்முகம் அவர்கள் வெளிப்படையாக இப்படி பேசுவதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. மிக முக்கியமான காரணமாக நாம் குறிப்பிட வேண்டியது செங்கொடி தொண்டர்களிடையே எழுந்திருக்கக்கூடிய கடுமையான எதிர்ப்பு. சில நாட்கள் முன்பு கூட நாம் பேசணும், அந்த தாடி கொம்பு பகுதியில், திண்டுக்கல்லில் தாடி கொம்பு பகுதியில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் பிரச்சார இயக்கம் நடத்தும்போது இந்து முன்னணியை சேர்ந்தவர்களுக்கும் இவர்களுக்கும் வாய் தகராறு ஏற்பட்டு அது கைகலப்பில் போய் முடிந்து சிபிஎம் ஆளுங்களை பிடிச்சி டிமாண்ட் பண்ணிவிட்டாங்க. இதை அனுசரித்து போயிருந்திருக்கணும். இது கூட்டணி கட்சிகளுக்கு ஆதரவாகத்தான் அரசு நின்றிருக்க வேண்டும், கட்சி நின்றிருக்க வேண்டும். ஆனால் முதல்வரின் கவனத்துக்கு இது போல் பிடிச்சி ரிமாண்ட் பண்ணிட்டாங்க.
சிபிஎம் இதை ரொம்ப சீரியஸாக பார்ப்பாங்க. ஏன்னா இப்போ திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் கமிட்டி இருக்குல்ல, மாவட்ட குழு இருக்குல்ல, அந்த மாவட்ட குழுலேருந்து என்ன பரிந்துரை வரும்? நம்ம ஒரு பிரச்சார இயக்கம் நடத்துகிற மக்கள்கிட்ட அவங்க வந்து வம்பு இழுக்கிறாங்க, வம்பு இழுத்துட்டு நம்மளே பிடிச்சி ரிமாண்டு பண்ணுறாங்கன்னா இது எதுக்கு நம்ம இந்த கூட்டணி கட்சிக்கு சுமந்துக்கிட்டு இருக்கணும் என்று நம்ம சொல்லியிருக்கோம். சண்முகம் வந்து கூட்டணி கட்சிகளின் மனநிலையை பிரதிபலித்திருக்கிறார் என்று தான் நாம் பார்க்க வேண்டும். ஏன்னா இந்த அரசு வந்தது முதல் தொடர்ந்து தொழிலாளர் விரோத போக்கு இந்த அரசில் நிலவுகிறது என்பதை சிபிஎம் கட்சியை பலமுறை சொல்லியிருக்கிறது. நாம் ஒரு 3-4 வருடங்களாகவே பேசி கொண்டிருக்கிறோம். இந்த டாஸ்மாக் ஊழியர்கள் தொடர்ந்து கரூர் ரவுடி கும்பலால் மிரட்டப்பட்ட விவகாரங்களை நாம் பேசியிருக்கிறோம். 2021 ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் போக்குவரத்து தொழிலாளிகளின் நிலுவைத் தொகையை முழுவதுமாக கொடுப்போம் என்று வாக்குறுதி அளித்த திமுக இன்னைக்கு வரைக்கும் போக்குவரத்து தொழிலாளிகள் நிலுவையை கொடுக்கவில்லை. அந்த தொழிலாளிங்க தொடர்ந்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே போல் மிக முக்கியமாக இந்த ஜாக்டோ ஜியோ, சிபிஎம் பின்புலத்தில் இயங்கக்கூடிய ஜாக்டோ ஜியோ அரசு ஊழியர் ஆசிரியர் கோரிக்கை என்பது நிறைவேற்றாதது மட்டுமல்லாமல் இருக்கும் சலுகைகளிலும் திராவிட முன்னேற்ற கழகம் பறித்து கொண்டது என்ற விமர்சனம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இது எல்லாவற்றுக்கும் உச்சமாக நாம் பார்க்க வேண்டியது சாம்சங் தொழிலாளிகளின் போராட்டம். அதில் இந்த சாம்சங் நிர்வாகம் தொடர்ந்து தொழிலாளிகளுக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்த போது, அவர்கள் நீண்ட நாள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்ட போது தமிழ்நாடு அரசு அதில் தலையிட்டு அந்த பிரச்சனையை முடித்து வைப்பதற்கு பதிலாக சாம்சங் நிர்வாகத்துக்கு ஆதரவாக நின்றது. சாம்சங் நிர்வாகத்துக்கு ஆதரவாக தமிழ்நாடு அரசின் தொழிலாளர் நலத்துறை ஆணையர் நிலைப்பாடு எடுத்தார், சங்கத்தை அங்கீகரிக்கவில்லை என்றதெல்லாம் அவங்க தொடர் போராட்டம் நடத்தி அந்த சமயத்தில் தான் முதல் முறையாக திமுகவை தொழிலாளர் விரோத அரசு என்று குற்றம் சுமத்தினார்கள்ன்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அந்த தொழிலாளி தான் கட்சிக்கு லெவி கட்டி கட்சியை நடத்துகிறான். ஸோ அவர்களை பகைத்து கொண்டு எதற்காக இந்த கூட்டணியில் இருக்க வேண்டும் என்றால் எதிர்ப்புறத்திலே பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது என்ற ஒரே காரணத்துக்காக தான் இருக்கிறோம். ஸோ அந்த ஒரே காரணத்துக்காக நாங்கள் இந்த கூட்டணியில் தொடர்ந்தே தீர்வோம், வேறு வழியில்லை என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் வெளியே போய் தனியாக போட்டியிடுறதுக்கு தயங்க மாட்டோன்றதை சண்முகம் தெளிவாக சொல்லுவார். அதே போல் விடுதலை சிறுத்தைகளை பற்றி நாம் பலமுறை பேசியிருக்கோம். கடைசியாக பேசின திருமா விடுதலை சிறுத்தைகளுக்கு 10 சீட்டுகள் தருகிறோம், அதற்கு மேல் தரமாட்டோம் என்று கூறுவார்கள். அது உங்கள் மதிப்பீடு. எங்களை பொறுத்தவரை 234 தொகுதிகளுக்கும் நாங்கள் தகுதியானவர்கள் தான். டீபன் கொடுத்து ஏமாற்றலாம் என்று கணக்கு போடாதீர்கள்னு திருமாவளவன் வெளிப்படையாக பேசியிருக்கிறார். ஸோ இரட்டை இலக்கத்துக்கு குறைவாக சீட்டுகளை விடுதலை சிறுத்தைகள் இந்த முறை பெற்றுக்கொள்ளாது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், கூட்டணிக்குள் ஒரு கூட்டணி அமையும் என்று நான் சொல்லியிருக்கேன். சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்பே, காங்கிரஸ் கட்சிக்குள்ள தீவிரவாதம் மிதவாதம்னு 2 அணிகள் இருந்ததுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பால கங்காதர திலகர்லாம் மிதவாதிகள், அதுக்கப்புறம் தீவிரவாதிகள் எனக்கு யாரும் தெரியல, பேர் வந்து சுபாஷ் சந்திரபோஸா? சுபாஷ் தீவிர அந்த அணியில் தான் இருந்தார். கரெக்டு தான். திலக்கே இந்த அணியில் தான் இருந்தார் என்று நான் புரிந்து கொள்கிறேன். சுபாஷுக்கு எதிராகத்தான் சுபாஷ் சந்திர போஸ் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட போது தான் காந்தி சத்தியமூர்த்தியை தலைவராகிறார், சுபாஷ் ஜெயிக்கிறார். ஸோ அது போல் காங்கிரஸ்குள்ளே 2 அணிகள் செயல்பட்டது போல் இந்த திமுக கூட்டணிக்குள்ளே ஒரு அணியாக இது மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அண்ணன் திரு வேல்முருகனை எடுத்துக்கொண்டால், வேல்முருகனை சட்டப்பேரவையிலே வச்சு அவமானப்படுத்தினாங்கன்றது நம்ம பார்த்தோம். உரிமையில் பேசினார் சேகர்பாபு. அது சிஎம் வேடிக்கை பார்த்துட்டு சிஎம் தான் நடவடிக்கை எடுக்கின்றார். அவர் குமுறலில் இருக்கார். கடைசியாக 2023ஆம் ஆண்டு என்று நினைக்கிறேன், நெய்வேலியில் வந்து கூடுதலாக நெய்வேலி நிலக்கரி நிர்வாகம் கூடுதலாக நிலம் எடுக்கக்கூடாது என்று திரு அன்புமணி அவர்கள் ஒரு போராட்டம் நடத்தி பெரிய வன்முறை வெடித்தது. ஆமாம். அது அப்போது அந்த போராட்டம் கைமீறி போவதிலிருந்து தவிர்ப்பதற்கு இவர்களுக்கு வேல்முருகன் தான் பயன்பட்டார்ன்றதை நம்ம மறுக்கக்கூடாது. வேல்முருகன் எனக்கு 20 தொகுதி கொடுங்கலாம் கேட்கல, 2 தொகுதி கொடுங்க, எனக்குன்னு சின்னத்தில் கொடுங்கன்னு கேட்குறாரு. அதை கொடுத்தா என்ன வானம் இஞ்சி உழுந்துருமா? தகுதியானவர் தானே, அவரோட தேவை இருக்குன்னு தானே நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. அவங்க நினைச்சாங்க தலித்துகளின் ஓட்டை விடுதலை சிறுத்தைகள் பெற்று தந்துவிடும். வன்னியர்களின் ஓட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வேல்முருகன் தேவையாக இருக்கிறாரா இல்லையா? இருக்கார். நாம் தமிழருக்கு எதிராக தமிழ் தேசிய வாக்குகளை பெறுவதற்கு வேல்முருகன் உங்களுக்கு தேவையாக இருக்கிறாரா இல்லையா? அவர் அவமானப்படுத்துறீங்க. அதான் சார், அப்போவே திரு வேல்முருகன் அவர்கள் வந்து வெளியில் வந்து பிஎம்கே கூட சேர போகிறாங்க, அதனால தான் என்னை இப்படி பேசுகிறாங்கன்ற ஒரு இதை சொல்லியிருந்தார். ஸோ இப்போ பிஎம்கேக்குள்ளே இருக்க சிக்கல்னால இப்போ வேல்முருகன் இன்னும் அவங்களுக்கு திமுகவுக்கு ரொம்ப முக்கியமானவராக மாறுவார். இது எல்லாவற்றை விட மிக முக்கியமாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை இவர்கள் நடத்தும் விதம் மற்ற கூட்டணி கட்சிகளை யோசிக்க வைத்திருக்கிறது. முத்துரத்தினத்தை இவர்கள் திமுகவில் சேர்த்தது மற்ற கூட்டணி கட்சிகள் இது எங்களுக்கும் சொல்லப்பட்ட செய்தி என்றே பார்க்கிறார்கள். ஓ, இப்போ நாங்கள் கூட்டணி போனாலும் இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடத்தினா உங்கள் கட்சியை உடைப்போம்.
உங்கள் கட்சி உடைப்போம் பார்க்குறியா? அதானே மீனிங்கு. கூட்டணிக்கும் ஒரு தர்மம் இருக்குல்லப்பா. கூட்டணி கட்சிகள் கேட்குறத செஞ்சு கொடுக்க முடியாதது ஒரு வகை. கூட்டணி கட்சியோட தலைவர்களை கொண்டு வந்து நீங்கள் உங்கள் கட்சியில் சேர்க்குறது எப்படிப்பா ஏற்றுப்பாங்க? உன் பிள்ளைய உனக்கு எதிராக திருப்பி விட்டா வேடி பார்ப்பேன் நீ? என்ன வேலை இது? உங்கள் அப்பா கட்சியை செங்குத்தா பொழந்த விட்ற அவரு இன்றைக்கி வயசாகிடுச்சுன்ட்டு வேடிக்கை காட்டுறீங்களா அவருக்கு? தோளில் துண்டை திருப்பி எடுத்து போட்டுக்கிட்டு வந்து கண்ணீர் விட்டா உங்கள் கதி என்ன தெரியுமா? திமுகவுக்கு எதிராக பேசுவதற்கு விஷயங்கள் இல்லை அவரிடம். கமலஹாசனை விட மீண்டும் ஒரு முறை மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கு தகுதி இல்லாமல் போய்விட்டாரா? சரி, வேறு வழி இல்லை, அவருக்கு வயசாயிடுச்சு, சரி ஒரு கூட்டணியில் இருக்கவங்க இப்படியே தொடரலாம் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க கட்சியில் இருக்கிற ஆளு தூயின்னு வந்து நீங்கள் சேர்க்குறீங்க. அவருக்கு இணையாக நிகராக திராவிட இயக்க அரசியல் அறிந்த, திராவிட அரசியலில் ஊறிய தலைவர் ஒரே ஒருவர் இருக்கிறார் உங்கள் கட்சியில். இப்போ என்ன சாதிச்சிட்டிங்க நீங்கள் முத்துரத்தினத்தை சேர்த்து? பல்லட தொகுதி ஜெயிச்சிருவீங்களா? அத்தனை எளிதா? கருணாநிதி இருக்கும்போது செங்குத்தா பொழந்தாரா இல்லையா கட்சியை? பொழந்தார். 17 மாவட்ட செயலாளர்கள் சென்றார்களா இல்லையா கருணாநிதி உயிரோடு இருக்கும்போது? அறிவியலத்தை மட்டும் தான் கைப்பற்றல. எக்ஸாக்ட்லி ரொம்ப அழகாக சொன்னீங்க. இந்த நேரத்தில் ஒரு துணை கதை சொல்லிவிடுகிறேன். சொல்லலாமாங்க? சொல்லுங்க. அந்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பேரணி விடிய நடந்துச்சுல, அந்த பேரணி அண்ணா சாலை வழியாக போகிறது. அறிவாலயம் அண்ணா சாலை வழியாக போகும்போது அறிவாலயம் வழியாக போக வேண்டும் என்று அவர்கள் கேட்கிறார்கள் அனுமதி. கேட்டால் அறிவாலயத்தை கைப்பற்றிடுவாங்க, உள்ளே பூந்துருவாங்க. அப்படியே இன்றைக்கி கொதி நிலையில் இருந்தது வைகோவை வெளியேற்றிய பிறகு. ஜெயலலிதா ஆட்சி, அலெக்சாண்டர் டிஐஜி ஆஃப் இன்டெலிஜென்ஸோ என்னமோ இருக்காது. இது என்ன பர்மிஷன் தானே கொடுங்கன்றாங்க ஜெயலலிதா. மேடம் இதை அலோவ் பண்ணக்கூடாது, லாண்ட் ஆர்டர் பிரச்சனையாகும், அது அவங்க கட்சி பிரச்சனை, இல்லை அந்த கட்சி உடஞ்சா நல்லது தானேன்றாங்க ஜெயலலிதா. நடக்கட்டும், அறிவாலயத்தை கைப்பற்றிட்டான், அது வேறு மேடம். கலவரமாக மாதிரி லாண்ட் ஆர்டர் பிரச்சனையாச்சு, அது நம்ம பக்கம் திரும்பும். சரி என்ன பண்ணணும்? அறிவாலயத்து பக்கம் மட்டும் ரூட்டை கட் பண்ணணுன்னு ஒத்துக்கிறாங்க. அன்றைக்கி லியோ சொன்ன மாதிரி அறிவாலயத்தை மட்டும் கைப்பற்றலை, கட்சியே கிட்டத்தட்ட போயிடுச்சுருந்தாங்க. 96 என்ன நடந்துச்சுன்றதை நம்ம நிறைய பேசியிருக்கோம், அதுக்குள்ளே போக விரும்பல. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு எம்பி போஸ்ட் கொடுத்துருந்தா கிட்டத்தட்ட அந்த நீங்கள் அதே 6 தொகுதியை உதயசூரியன் சின்னத்தில் வாங்கிட்டு அமைதியாக இருந்திருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா? இப்போ மதிமுகவில் 12 தொகுதிக்கு வேட்பாளர்களை தேர்வு செய்ய தொடங்கிவிட்டார்கள். இப்போது இது போக அது அவங்களுக்கு பெரிய அளவில் சூடு சொன்னெல்லாம் இல்லை, இருந்தாலும் காங்கிரஸ் கட்சி காமராஜர் கட்சி அமைக்கிறோன்னு அப்பப்போ சவுண்டு கொண்டு கொடுப்பாங்க. இப்போது இவர்களே அமைதியாக இருந்தாலும் மற்றவங்க எல்லாம் கேட்குறான், நம்ம ஒரு பேர் இயக்கம் நாமளும் அமைதியாக இருந்தால் நல்லா இருக்காதுன்னா ஆட்சியில் பங்கு, கூடுதல் இடங்கள்னு காங்கிரஸ் கட்சியிலும் சலசலப்பு தொடங்கி இருக்கிறது. இப்போது இவர்களையெல்லாம் கூப்பிட்டு அமைதிப்படுத்துவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் யார் இருக்கிறார்கள்? இல்லை, அப்படி வந்து கூப்பிட்டு பேசினாலும் என்ன சார் பேச முடியும்? ஏதோ ஒன்று பேசுகிறாங்க. பேசுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் அது ஃபஸ்ட்டு இதை முடிவு பண்ணுங்கள். பேசுறது யார் இருக்கா? கனிமொழியிடம் இந்த பொறுப்பை கொடுப்பதற்கு அண்ணனுக்கு மனம் வராது. அடுத்தது துரைமுருகன் பேசுவாரா? துரைமுருகன் பேசுவார். துரைமுருகன் பேசும் வல்லமை படைத்தவர். உங்களுக்கு நீ கடந்த காலத்தை பாருங்கள், அந்த பக்கம் பிஜேபியில் இருக்குங்க அப்படின்ட்டு நகைச்சுவையாக பேசி அந்த பேச்சுவார்த்தையை எளிதில் கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய வல்லமை படைத்தவர் துரைமுருகன். துரைமுருகன் இப்போ ஒரு கதையை சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. தம்பி இப்படி தான் பாருங்கள், 1980 தேர்தல்ன்ட்டு ஆரம்பித்தார்னா அவருக்கு சமமாக பேசுவதற்கு அந்த பக்கம் வைகோ மட்டும்தான் இருக்கார். இதே மாதிரி கதையை ஏவா வேலு பேசினார்னா, யோ நீயே பாகிராஜ் கட்சியிலேருந்து வந்த மூடின்னு உகாருன்னு சொல்லுவாங்களா மாட்டாங்களா? நீங்கள் அவரை உரங்கிட்டுருக்கீங்க. அப்போ யார் இருக்கா பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு? இப்போது இந்த சைடு கூட்டணி கட்சியில் இருக்கவங்களுக்கு உங்களோட வீக்னஸ் தெரிஞ்சிருச்சு. நீங்கள் டெலிபிராம்டரோ துண்டு சீட்டோ இல்லாமல் எதுவுமே பேச முடியாது. அப்போது பேச்சுவார்த்தை எப்படி நடத்துவீர்கள்? இன்னொன்று, தலைவர் இந்த லெவலில் பேச்சுவார்த்தையில் நடத்தக்கூடாது. 2ஆம் கட்டத்தில் இருப்பவர்கள் இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு லாஸ்ட் மினிட்ல நடத்தணும். சரி, பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு யாராவது ஒருவர் தகுதியாக இருக்கிறார்கள் என்று தேடி பார்த்தா இந்த இடத்தில் தான் திராவிட மாப்பிள்ளை சார் வருகிறார். அந்த திராவிட மாப்பிள்ளை சார் அப்போது பேக்ரவுண்ட் மியூசிக் என்ன சொல்லுங்க? என்ன? விண்வெளி நாயக வரும் கரெக்டாக இருக்கும். 2வது லைன் நான் சொல்லிடுறேன். விடியல் வீரா. விடியாது இந்த வாட்டி பாருங்க. திராவிட மாப்பிள்ளை சாரால் அறிவாலயத்தில் உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்த முடியுமா? வீட்டுக்கு கூப்பிட்டு பேசுவார், சென்ட் ஆஃப் ரோட்டில் கூப்பிட்டு பேசுவார். அப்படியே சென்ட் ஆஃப் ரோடு வீட்டில் கூப்பிட்டு பேசினாலும் சண்முகம் போக மாட்டேன்.
வைக்க போவார், ஜவஹர்ல போவார், திரும்ப போவார். மற்றவங்க மாப்பிள்ளை சாரை அறிவாலயத்தில் உட்கார வைக்க முடியுமா? கனிமொழிக்கு ரூம் கொடுத்ததுக்கே கிதக்குன்னு உட்காந்துருக்காங்க. இது கட்சிக்காரங்கெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ரூமை பூட்டிடலான்ட்டு. அப்போ அவங்ககிட்ட இந்த பொறுப்பு ஒப்படைக்க முடியாது. இன்னொன்று கனிமொழி இவங்க ஈஸியாக ஏமாற்றிடுவாங்க. குடும்பம் ஒரு 12 சீட்டு என்னம்மா பாசிச பாஜக எதுக்கிறதுக்கு அப்படின்னு சொன்ன உடனே ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். கருணாநிதி துரைமுருகனை கூட வச்சுருந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் 12 சீட்டு போட்டிடுறதுக்கு ஆள் இருக்கா ஐயா கட்சியிலேருந்து பொசுக்குன்னு போட்டுருவார். அவங்க கோச்சுக்கிட்டாங்கன்னா கலைஞர் விட்டுங்க, அவர் நகைச்சுவாக பேசுவார், உங்களுக்கு தெரியாதா இதெல்லாம் போய் பெருசு பண்ணிக்கிட்டு வேணும் இவர் தான் பேச சொல்லுவார். அதில் பாருங்க தம்பி அப்படி ஊட்டிட்டு போயிடுவார். இன்றைக்கி நீங்கள் அவரை ஓரம் கட்டுறீங்க. அப்போ அவர் பிளேஸை ஃபில் பண்ணுறதுக்கு யார் இருக்கா அவங்கக்கிட்ட? இன்றைக்கி 10 மாதங்களுக்கு முன்பு இந்த ஜூனியர்லாம் நல்ல ஸ்டோரி டீட்டெயிலாக எழுதிட்டாங்க இவ்வளோ கேட்க போகிறாங்கன்னு. இப்போ கூட்டணி கட்சிகளோட கேள்வி நியாயம் தானே? நீ திராவிட மாடல் ஆட்சின்லாம் சொல்கிறீங்க. நாங்கள் இல்லாமல் இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்துருக்குமா? இப்போ நாங்கள் இல்லாமல் மீண்டும் இந்த திராவிட மாடல் ஆட்சியை உங்களால் நடத்த முடியுமா? இன்னொன்று, இந்த பேச்சுவார்த்தை முடிவெடுக்கும் பொறுப்புகள் எல்லாம் அடுத்த கட்ட தலைவர்களுக்கு வந்து விட்டது. உங்களுக்கு நினைவு இருக்கும், இந்த சாம்சங் தொழிலாளர்கள் வீதியில் இறங்கி போராடி கொண்டிருக்கும்போது அந்த அறிவு குறைந்த டிஆர்பி ராஜா எவ்வளவு ஏளனமாக அதை நடத்தினான்றது உங்களுக்கு நினைவு இருக்கா? இதை ரசிப்பாங்களா கம்யூனிஸ்ட் தலைவர்கள்? இப்போ டிஆர்பி ராஜாவை பேச்சுவார்த்தை நடத்த உட்கார வச்சாங்கன்னா என்ன ஆகும்? இந்த அளவுக்கு அனுபவமும் சீனியாரிட்டியும் உள்ள இன்னொரு தலைவர் யார் என்றால் அண்ணன் எனது அருமை நண்பர் பிடிஆர் அவர்கள். நேரு பிடிஆர் அவுட் சோர்ஸ் பண்ணுவார். அண்ணா இங்கே இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்குலாம் அமெரிக்காவில் எஸ்தர் டஃபல்னு ஒருத்தர் இருக்காங்க, வேணா கூட்டின்னு வரேன் என்னன்றார். நேரு ஒரு 5 நிமிஷம் நான் சொல்லிகிட்டே இருக்கேன். என்ன தம்பி அவன் பாட்டுக்கு இப்படி பேசிக்கிட்டு இருக்கான்? அவருக்கு பேச வராது. கௌதம். ஆமாம், எத்தவனை கெட்ட வார்த்தை தான். இப்போ யார் இருக்கா? பொன்முடி பேசுவாராங்க சார். பொன்முடி ஓரளவுக்கு சீனியாரிட்டி இருக்குது. பொன்முடி பேசக்கூடியவர். முடிச்சு விட்டாங்களே, முடிச்சு விட்டாங்க. ஆராசா பேச மாட்டார். ஆராசா பேசலாம். ஆராசாவை மற்றவர்கள் அதே கோணத்தில் அணுகணும்ல. மேடை பேச்சு வேறு, டிப்ளமசி வேறு. இதுக்கு தேவை டிப்ளமசி. எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணக்கூடிய டிப்ளமசி வேணும். இது ஒரு ஆர்ட்டு, அது ஒரு ஆர்ட்டு, அது வேறு. நல்லா மேடையில் பேசுகிறாருன்றதுக்காக தமிழறிவு மணியை கூட்டு வந்து பேச்சுவார்த்தை நடத்த உட்கார வைப்பீங்களா? இது ஒரு ஆர்ட்டு. இது அதிமுக இதில் கரகண்டவங்க தங்கமணி, வேலுமணி, வைத்திலிங்கம் இவங்க எல்லாம் சேர்ந்து தான் கூட்டணி கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்தி எல்லாம் முடித்து ஃபைனலைஸ் ஆகி பல ரவுண்டு நடந்து ஃபைனலைஸ் ஆகி லாஸ்ட்டாக சைன் பண்ணுறது தான் போஸ்ட் கார்டு வருவாங்க. பார்த்துறீங்களா? இவங்க ஒரு 3-4 ரவுண்டு முடித்து அடுத்த ரவுண்டு சசிகலா முடித்து லாஸ்ட் ரவுண்டு இங்கே யார் இருக்கா? சார் இப்போ பொன்முடியை விளக்கணும், துரைமுருகன் அவர்களை விளக்கணும், இப்படியெல்லாம் ஒருத்தவங்க முடிவு எடுத்திருப்பாங்கல்ல சார், அது யாரு சார்? யூசி என்னம்மா சந்தேகம் உங்களுக்கு அதில்? இப்போ அவர் யோசிச்சிருக்க மாட்டாரா? இப்போ துரைமுருகன் அவர்களை விளக்குனா இந்த மாதிரியான பேச்சுவார்த்தைக்கெல்லாம் இவர் தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி 26 தேர்தலை சந்திக்க போகிறவரில் யோசிக்கணும். யூசியாக யோசிக்கணும். யூசிக்கு இன்னைக்கு கதை கெட்ட பேர் வருங்க, தூக்கிடுங்க. அதான் நல்லது. அப்படியே சொல்கிறீங்க சார் சொல்லிட்டாரு, தூக்கிட்டு அவர் போய் ஹாஸ்பிட்டல் படுத்துக்கினாரு. இப்போ கட்சி யார் தூக்குறது? அதான் அப்போ அவர் ஏதோ ஒரு பிளான் வச்சுருந்துருப்பாரு. யார்? யூசியா? எந்த பிளானும் இல்லை அவருக்கு. இன்றைக்கி கதை இன்றைக்கி ஓடணும். இன்றைக்கி முருகானத்தை ஓரங்கட்டுறதுக்கு என்ன பண்ணணும், அவ்வளோதான். இதை ஒரு கட்சி, இதனால தான் கட்சி எப்படி நடத்துறதுன்னு அதிகாரிகிட்ட கேட்கக்கூடாது. கட்சி தலைவர் தான் முடிவு எடுக்கணும். இவர் அதையும் அவுட் சோர்ஸ் பண்ணிட்டாரு. இன்றைக்கி இவங்களோட சிந்தனையே, இவங்களோட சிக்கலே கட்சி நடத்துகிறதே அவுட் சோர்ஸ் பண்ணிட்டாங்க. அவுட் சோர்ஸ் பண்ணி பண்ணி பழகி தான் கட்சி எப்படி நடத்தணும், அதாவது உடன்பிறப்பே வான்ற ஒரு விஷயத்த ஐபேக்குன்னு ஒருத்தன் வந்து தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. கருணாநிதி எந்த உடன்பிறப்பே வான் டெய்லி கடிதம் எழுதிருப்பாரா? நேரு விட்டு திருச்சியில் ஒரு மாநாடு, இந்நேரம் வந்து தேர்தல் நிதி வசூல் மாநாடுன்னு ஒன்று நடத்தி சும்மா அதில் என்ன 5 லட்ச ரூபா வரும், அதை வச்சா தேர்தல் நடத்துகிறாங்க. ஆனால் அது ஒரு இது இதை எடுத்துக்கிட்டு வீதி வீதியாக கையில் ரசீதோடு போகணும், தேர்தல் நிதி கொடுங்கன்னு போகணும், எல்லாரையும் சந்திக்கணும், அப்படி அதை பிரச்சார இயக்கமாக மாற்றணும். அப்புறம் மேடையில் திருச்சி வந்து தேர்தல் நிதிக்காக இவ்வளவுக்கான காசோலையை கொடுத்தாருன்னு வாங்கிட்டு என்னையா இவ்வளோ வசூல் பண்ண, அது ஒரு ஈவெண்ட்டு. அதாவது கட்சி தொண்டனை தேர்தலுக்கு தயார்படுத்துறதுக்கான ஈவெண்ட். தேர்தல் நிதி சேகரிக்கும் மாநாடுன்னு ஒன்று போட்டார்னா தேர்தலுக்கு ரெடின்ட்டு
அர்த்தம். நீங்கள் மாவட்ட செயலாளர் கூட்டத்தை காணொலி காட்சியில் இன்னும் நடத்திட்டு இருக்கீங்க. ஸோ விகடன் ஸ்டோரி ஜஸ்ட்டு இண்டிகேஷன் கொடுத்துருக்கு. இதுதான் அதிமுக பாஜக கூட்டணியோட பலம்.